ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். கியூட்டா இருக்கல சின்சான். இவன் வந்து ஒரு 4-5 months நம்ம கூட தான் இருக்கான். அந்த இடத்துல அப்படியே புதஞ்சு கிடந்தான் என் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மத்தியில. இன்னைக்கு அப்படியே தங்கக்குட்டி கையில கிடைச்சதுனால எடுத்து போட்டு ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும். இவனை வந்து நம்ம கார்ல தான் வச்சிருந்தோம். எங்க அம்மா வந்து கார்ல உனக்கே இடம் பத்த மாட்டேங்குது, இதுல இவன் வேறையான்னு தூக்கி வெளில வச்சிட்டாங்க. அதனால தங்கத்தை வீட்டுல வச்சிருந்தோமா. சரி, இப்ப இந்த வீடியோவோட கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் நீங்க தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி நம்ம வந்து பேக் பண்ண போறோம். ட்ராலி ரெடி, ட்ரெஸ் ரெடி, இங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் ரெடி. இது எல்லாத்தையும் ஒன்னும் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம சூப்பரா இப்போ வந்து பேக் பண்ண போறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோடைய கண்டென்ட். போலாம். நான் சொன்னதை வந்து ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. டே இப்படி உட்கார, கம்முன்னு உட்கார, உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும் என்ன பேக் பண்றது தானே அப்படின்னு. பட் அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குங்க. என்ன சிக்கல்னா, எல்லாம் அங்கங்க கிடக்கு. என்னோட திங்ஸ் எது எது எப்படி இருக்குன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ட்ரெஸ் கூட பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். கபர்ட்ல இருந்து எடுக்கும் போதே வந்து எது போட போறோம், எது வந்து ஃபர்ஸ்ட் வைக்கணும், கீழே வைக்கணும் அப்படின்றதுலாம் வந்து ஓரளவுக்கு இது பண்ணிட்டேன். பட் இந்த மேக்கப் திங்ஸ் தான் என்னை வந்து போட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. பிகாஸ் சமீபமா ஒரு 5 days ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி 2 days ட்ரிப் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டு. ஸோ இதெல்லாம் பண்ணதுனால இன்னைக்கு இந்த பேக் எடுக்கிறோம்னா இதுல கொஞ்சம் இருக்கு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு பேக்ல கொஞ்சம் பெருசா பேக் பண்ண வேண்டியது, அதுல கொஞ்சம், அந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பரா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பாருங்க, பேக்கை திறந்ததும் ஒரு ஜுவல்லு. கோல்டுன்னு நினைச்சிடாதீங்க, கோல்டு கிடையாது, ஓகேவா? நம்மளோட கியூட் வாலெட். இது வந்து ரொம்ப ராசியான ஒரு வாலெட், எனக்கு ஃபேவரட். அப்புறம் சொல்லல, இந்த ப்ரஷ்ஷை நான் தேடிட்டு இருந்தா கடைசீட்டுல இதுக்குள்ளார கமுக்கமா கிடக்குறான் அவன் பாட்டுக்கு. அண்ட் இது வந்து ரீசெண்டா என்னோட ஃபேவரட் பேக் ஆயிடுச்சு. நான் ஒரு பேக்னா சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம வச்சிருப்போம்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு பேக் தான் வந்து இது. ஸோ இவன் ரொம்ப 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 ஃபேவரட் ஆயிட்டான். இதுல ஒரு குட்டி வாலெட் கொடுத்துருக்காங்க, பட் இதுல எதுவுமே இருக்காது. ஸோ கடகடன்னு இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்ம அடுத்த வேலைகளை பார்ப்போம். ஸோ என்னன்னா, எனக்கு இந்த மேக்கப் திங்ஸ் அதுக்கப்புறம் இந்த ஆக்சசரிஸ் இது ரெண்டையும் ஆர்கனைஸ் பண்றதா கொஞ்சம் கஷ்டமாவே போயிட்டு இருக்கு ரொம்ப நாளா. ஏன்னா நான் ஒரு ப்ளூ பேக் வச்சிருப்பேன். ஸோ அந்த பேக்னா அதுல வந்து ஒன்லி மேக்கப் திங்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்ல வந்து ஆக்சசரிஸ் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கும். இந்த ட்ரிப் மாத்தி மாத்தி போனதுல என்ன ஆச்சுன்னா, இந்த ஆக்சசரிஸ் தான் நமக்கு இது மட்டும் தேவைப்படும், இது மட்டும் இதுல வச்சுக்கலாம், அதை அதுலயே வச்சுக்கலாம் அப்படின்னு நான் ஷஃபில் பண்ணதுலதான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்னால இன்னும் அதை ஆர்கனைஸே பண்ண முடியல. நானும் அப்பப்ப எடுத்து வச்சுட்டே இருக்கேன், ஒன்னும் முடியல. அதனால இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா ஒன்ஸ் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு ட்ராலியை ஃபில் பண்றது ஈஸி ஆயிடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மிஸ் பண்ணிடும். பிகாஸ் என்ன ஆச்சுன்னா, ரீசெண்டா ஹொசூர் போயிருந்தப்போ, ஹொசூர் மினி விளாக் நீங்க பாத்துருந்துருப்பீங்க. ஸோ அந்த சாரி கட்டும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு சேஃப்டி பின் கூட வீட்டுல இருந்து எடுத்துட்டு போல. அப்படியே அந்த பாக்ஸ் ஏதோ அப்படியே இந்த பாக்ஸ் தான் நினைக்கிறேன், கரெக்ட், வாட்சோட அப்படியே நான் வீட்டுல விட்டுட்டு போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட இருந்து ஒரு 2 சேஃப்டி பின் மட்டும் வாங்கி அதை அப்படியே கட்டினேன். அதனால கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறது இஸ் பெட்டர். இங்க நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? இந்த பர்ஃப்யூம் தனியா வச்சுக்கலாம் பேக்ல. ஸோ இங்க ஸ்பேஸ் இருக்கனால இங்க வந்து இந்த லிக்விட் ஹைலைட்டர், அதுக்கப்புறம் நம்ம ஃபவுண்டேஷன், இது காம்பேக்ட், இது எல்லாத்தையும் இதுல அடிக்கிடலாம். ஸோ தட் நமக்கு இன்னொரு இதுல கொஞ்சம் இடம் சேவ் ஆகும். இது வந்து பிளம்மோட சாஃப்ரான் அண்ட் குங்குமாத்தி ஆயில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர். செம்மையா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸும் கொடுக்கும், ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், மாய்ஸ்சர்டாவும் நம்மள நல்லா வச்சிருக்கு. அதுக்கப்புறம் மினிமலிஸ்டோட SPF இருக்க ஒரு சன்ஸ்கிரீனு, சாரி பாடி லோஷன். நான் தேடுறது மட்டும் கிடைக்கலாம். இது தேடினேன். இது வந்து பாத்தீங்கன்னா டாஸ்லரோட மாய்ஸ்சரைசர், இதுவும் நல்லா இருக்கும். அதனால இது பாருங்க, இப்ப நம்ம எவ்வளவு உள்ளார போட்டிருக்கோம்னா இது நிறைய ஸ்பேஸ் இருக்கும், போட்டுக்கிட்டே இருக்கலாம், பாட்டுக்கு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரே, திஸ் பாடி ஸ்ப்ரே, ஓகேவா?
அப்புறம் இந்த பர்ஃப்யூம் ஒண்ணு. அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே வைக்கணும். அகைன் ஹேர் ஸ்ப்ரேவோட இந்த கேப் காணோம். ஏன் நான் இப்படி இருக்கிற ஆளே கிடையாது. கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து வைப்பேன். எப்படி ஒன்னொன்னா நான் மிஸ் பண்ணனே எனக்கு தெரியல. சரி, இதையும் இப்படியே வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. லூமி க்ளோ இதையும் நம்ம இதுலயே போட்டுக்கலாம். ஓகேவா? பெருசா இருக்கு, அந்த இதுல ஃபிட் ஆகுறதும் கஷ்டம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்மளோட இந்த ஸ்கின் கேர் அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் வச்சிருக்கோம். ஓகே, 10 minutes later. ஆக்சுவலா நடுவுல கொஞ்சம் நல்லாவே நான் கன்ஃபியூஸ் ஆன காரணத்தினால கேமரா கட் பண்ணிட்டு போய் இன்னும் எனக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வச்சிட்டேன். ஸோ தட் இப்ப நம்ம வந்து அம்மா இங்க வா 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 அப்படின்னு கூப்பிடாம நம்மளே செஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான், அதனால பொறுமையா நம்மளே பண்ணிக்கலாம் பேசிட்டு. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இது வந்து ஹேர் பேண்டு தேவைதான். என்ன பண்ணலாம்? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம திருப்போ எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிடலாம். எனக்கு லிப்ஸ்டிக் மட்டும் வேணும், அதுக்கு தான் இதை நான் ஓப்பனே பண்ணேன். இந்த லிப்ஸ்டிக் தான் நான் தேடினேன். முந்தா நாள் கல்யாண் சில்க் ஷூட் போகும்போது இந்த லிப்ஸ்டிக் தான் தேடினேன். அப்ப நமக்கு கிடைக்கல இல்ல, ஒழுங்கா தேடல. அதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்புறம் ஏமா அதை வாங்குற அப்படின்னு நீங்க கேட்கலாம். தெரியல, என்ன மாதிரிதான் ஊருக்குள்ளார கொஞ்சம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நானும் தேடி கண்டுபிடிச்சேன். அப்புறம் ஹேர் சீரம் நமக்கு வேணும், இது ஒண்ணு எடுத்துக்கலாம். பிரைமரு, இதுல கன்சீலர் பேலட்டே நான் வச்சிருக்கேன். அதுவே எனக்கு இப்பதான் தெரியுது. எக்ஸ்பைரி டேட்டாவது பாப்போமா? தெரியல. சரி, வச்சிடலாம். இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. 10 minutes later. இப்போ நம்ம இதுல பேக் பண்ண போறோம். சீரம், ஃபேஸ் வாஷ் இதுல வைக்க வேண்டாம், பட் இருந்தாலும் வச்சிடலாம். அப்புறம் இந்த பவுச்ல வந்து லிப்ஸ்டிக்ஸ் ஃபுல்லா நம்ம எடுத்து போடலாம். இங்க பாருங்க, ஒரே ஷேட்ல எத்தனை வாங்கி வச்சிருக்கோன்னு. லைனர், இது வந்து ரெனியோட இந்த பிளஷ், பிஹெச் பிளஷ். அதுக்கப்புறம் இது ரெனியோட அந்த கவரப். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல இங்கதான் எங்கேயாவது இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டேன். இது ஹேர் ஸ்ப்ரேவோட கேப். அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே வைக்கணும். அகைன் ஹேர் ஸ்ப்ரேவோட இந்த கேப் காணோம். அப்புறம் கலர் பாரோட பிரைமர், இதையும் இதுலயே வச்சுக்கலாம். அகைன் இன்னொரு பர்ஃப்யூம். நெக்ஸ்ட் ஷார்ப்னர், இன்னொரு இந்த ரோல் ஆன் பர்ஃப்யூம். அப்புறம் இது வந்து இப்படி எடுத்து இப்படி தேய்ச்சிட்டு இப்படி பண்ற பர்ஃப்யூம். சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். அதனாலே நான் சொன்ன மாதிரி பாருங்க, யூஸே பண்ணல. கொஞ்சமா தீந்துரும்ல, அதனால கொஞ்சமா யூஸ் பண்ணுவேன். சந்தனம், அயோடெக்ஸ். அப்புறம் இது வந்து அந்த டபுள் சைட் ஸ்டிக்கர், ட்ரெஸ்ஸுக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஒட்டிக்கலாம். அப்புறம் பிளெண்டர் நமக்கு தேவைப்படுமா? கிளீன் பண்ணணும், வச்சுக்கலாம் தேவைப்பட்டா. இல்லைன்னு கஷ்டப்படுறதுக்கு நம்ம வச்சுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஓகே. அப்புறம் ஸ்க்ரன்ச்சீஸ், அப்புறம் இந்த பிளஷ், கோம். இது வந்து அம்முக்குட்டியோட கோம் தான், பேர் வேற எழுதி வச்சிருக்கா, ஐ கௌசிகா அப்படின்னு. நம்ம இதை வச்சுக்கலாம், அவ தேடினா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் பட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன். இன்னொரு கோம், பிளாஸ்டிக் கோம் ஒன்று இருக்கு. அவ்வளவுதாங்க. இதை வந்து அப்புறம் வெட் வைப்ஸ். இந்த வெட் வைப்ஸா, சரி இதே வச்சுக்கலாம். இது வந்து நம்மளோட ஐஷேடோ பேலட்டு. இப்பதான் நான் இதெல்லாம் ஸ்லோவா கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ளார இதோட நிலைமைய பாருங்களேன். யாரோ ஏறி கீழே தள்ளி விட்டுருக்காங்க. எனக்கு என்னமோ இந்த பைரவி மேலதான் சந்தேகமா இருக்கு. நாட் பேட், பட் இருந்தாலும் இப்படி ஆயிருக்க வேண்டாம்ல, ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டா. நீங்க துடைக்கணும், லைட்டா தொடச்சா ஓரளவுக்கு பார்க்க நீட் ஆயிடும். இது வாங்குறத விட இதை மெயின்டைன் பண்றது தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து நான் எப்பவுமே இப்படி வச்சுடுவேன். நம்ம பிரஷ் பாக்ஸ் இருக்குல்ல, இதுல இப்படி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன். பத்திரமா வரும். அங்கேயும் இங்கேயும் போட்டு ஷேக் பண்ணாம இது அழகா, ஏன்னா இது நம்ம இப்படிதான் வைக்க போறோம், அதனால இது கொஞ்சம் சேஃபா இருக்கும். ஸோ ஃபைனல் பவுச்சும் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் தேடின கன்சீலர் மட்டும் எங்கேயோ நான் மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரீசெண்டா வாங்கினேன், பட் தொலைச்சிட்டேன்.
தொலைச்சிருக்க வாய்ப்பு இல்ல, கண்டிப்பா அது இங்கதான் எங்கேயாவது இருக்கும், பார்த்து எடுத்துடலாம். ஸோ 4th pouch is also done. இந்த 4 pouch தான் டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா என்னோட அந்த ப்ளூ பேக் நான் சொன்னல, அதுல நான் எப்பவுமே வச்சிருப்பேன். காஃபி டம்ளர் கீழே வச்சிடலாம். 10 minutes later. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வாட்ச், அப்புறம் வந்து நம்மளுக்கு பிரேஸ்லெட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியா அந்த மாதிரி பவுச்ல போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா கேரி பண்ணிக்க முடியும். அதனால போட்டுடலாம். பிரேஸ்லெட் மட்டும் தனியா வச்சுப்பேன். இந்த பிரேஸ்லெட்டும் ஏன்னா நம்ம ஒன்னா வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி குவிக்கா நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இதுல என்னன்னா நான் ஆக்சிடைஸ்டு கொஞ்சம் நம்மளோட அவளும் நகைம்ல இருந்து ஆக்சிடைஸ்டா இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் கொஞ்சம், அண்ட் இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்ட் பாலிஷ்ல இருக்கக்கூடிய ஜுவல்லரிஸ் கொஞ்சம், ரெண்டுமே வந்து நான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே லெட்ஸ் பேக். இது ஒரு இயரிங். ஆக்சுவலா இது வந்து ஒரு வரோன்னு நான் சொல்வேன். பிகாஸ் எந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் வந்து டக்குன்னு ஒரு சாரிக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு வெஸ்டர்ன் வேர்க்கா இருக்கட்டும், எனக்கு வேற இயரிங்ஸே கிடைக்கல, எனக்கு டக்குன்னு ஒண்ணு வேணும் என்டையர் லுக்கை செட் பண்றதுக்குன்னா இந்த இயரிங்ஸ் வந்து ஆல் டைம் ஃபேவரட். எல்லா அவுட்ஃபிட்ஸோடையும் பர்ஃபெக்டா வந்து மேட்ச் ஆயிடும், சூப்பரா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா நான் கொஞ்சம் இயரிங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணேன். இது வந்து மீஷோல இருந்து நான் ஆர்டர் பண்ணது. எனக்கு மீஷோவோட ப்ராடக்ட்ஸ் மேல அவ்வளோ நம்பிக்கையே கிடையாது. பட் இருந்தாலும் என் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க, நாங்க ஒரு ஷூட் போயிருந்தோமா, அந்த ஷூட்ல வந்து நான் இயரிங்ஸ் போட்டிருந்தது குட்டியா இருந்தது. இப்ப நான் போட்டிருக்கேன் பாருங்க, தெரிய கூட தெரியாது எனக்கு, அவ்வளவு குட்டியா போட்டிருந்தேன். அவங்க வந்து இல்ல இயரிங்ஸ் மாத்தணும்னு சொன்னப்ப என் கூட இருந்த ஃப்ரெண்ட் இந்தாங்க இது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. சூப்பரா இருந்தது. அவங்க எடுத்தப்பவே இந்த மாதிரி பெருசா எடுத்தாங்க, ஐ மீன் செட்டா. அப்ப நான் கேட்டது எங்க வாங்கினீங்க, மீஷோல தான் வாங்கினேன் அப்படின்னாங்க. மீஷோ இவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை ஆர்டர் போட்டேன். ஃபார் 234 rupees இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்குது. அதுல 1 2 3 இயரிங்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிருக்கேன், இங்கதான் கிடக்கு. ஸோ நல்லா இருக்கு பாருங்களேன். இது நம்ம எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு இதுக்கு டெஃபினெட்லி நம்மளுக்கு இது தேவைப்படும். எந்த பவுச் யூஸ் பண்ணலாம்? பெட்டர் பவுச்சுக்கு பதிலாக வில் கோ வித் திஸ் டப்பா. ஓகே, இந்த டப்பாலேயே நம்ம 2 செட் ஆஃப் இயரிங்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயரிங்ஸ் நான் சொன்னல, இதுவும் வச்சுக்கலாம். அண்ட் நான் இவ்வளோ பெரிய டப்பா சூஸ் பண்ணதுக்கான காரணம் இந்த ஜுவல்லை நம்ம பத்திரமா வைக்கணும், அதனால இதையும் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஐ ஹாவ் திஸ் வாட்ச். இந்த வாட்ச் ஓடாது, பட் இருந்தாலும் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ரீசெண்டா நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் தான் கட்டியிருப்பேன். தெரியவா போதும் ஓடாதுன்னு நான் கட்டுறேன். பட் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, ஓடாத வாட்ச் கட்டக்கூடாது, நேரமே நல்லா இருக்காது, விளங்காது அப்படின்னு. தூக்கி போட மனசு வர மாட்டேங்குது, அதனால அதே நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் இது பார்த்துட்டீங்கன்னா பாருங்க, எதேதோ பவுச்ல போட்டு குமிச்சு வச்சிருக்கேன் நான். அகெயின் ஐ ஹாவ் 2 செட் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ். அதையும் நான் இதுலயே போட்டு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மொத்தமாவே பாத்தீங்கன்னா இந்த 2 பிரேஸ்லெட் தான் எல்லா அவுட்ஃபிட்டுக்கும் போடுவேன். நாளைக்கும் மைபி நான் ஷூட்ல இதுதான் யூஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். புதுசா இப்போ இது 2 நான் பெங்களூர் போனப்ப வாங்கினேன், அதையும் வந்து இதுல ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே இதோ இது யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அதுக்கு தகுந்த அவுட்ஃபிட் நான் எதுவும் எடுக்கல. ஸோ பெட்டர் நம்ம வீட்லயே வச்சுட்டு போயிடலாம், தேவையில்லாம கேரி பண்ண வேண்டாம். அது சின்ன பொருளா இருந்தாலும் தேவையில்லாம கேரி பண்ணா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான். ஹேர் கிளிப் இதுலயே போயிடலாமா? வேண்டாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சிடைஸ்டுக்கு தனியா போகாம இதுலயே நம்ம வைக்க ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பாக்ஸ் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆக்சிடைஸ்டுனா இது என்னோட ஃபேவரட்டுங்க, தெரியுதா? கடை அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம அவளும் நகைம்ல திக்க பீசஸ் நாங்க இது வந்து சேல் பண்ணிருக்கோம். அவ்வளோ அழகான ஒரு ஆன்டிக் கடை. எனக்கு இது இப்போ நீங்க ஃபீல் பண்ணலாம் ரொம்ப பிளாக்கா இருக்கே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா கிடையாது, இது இன்னும் பிளாக் ஆனாதான் நம்ம வந்து கிளீன் பண்ணணும். அது வரைக்குமே நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். கிளீன் பண்றதும் ரொம்ப 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 ஈஸி. நான் அதுக்காக வேணா ஒரு தனி வீடியோ பண்றேன். உங்ககிட்ட ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரிஸ் இருக்கு, அது கருப்பாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து தூக்கி போட்டுடாதீங்க, கிளீன் பண்ணி ரீயூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அன்லஸ் ஆர் அன்டில் அதனால உடஞ்சிருச்சுன்னா தான் நமக்கு கஷ்டம். ஓகே, இங்கே ஒரு வாட்ச் இருக்கு நமக்கு. இந்த வாட்சும் நம்ம எடுத்துக்கலாம் நாளைக்கு ஷூட்டுக்கு. வாட்ச் மட்டும் ஆனா எப்பவுமே நான் இப்படி வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவேன், உடஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அப்படின்னு. பட் இப்ப வேற வழி இல்லை, இதுலயே வச்சிடலாம். ஒரு கடை அண்ட் இந்த ஒரு த்ரெட் ஜுவல்லரி, இதுவுமே நம்ம கொஞ்சம் வித்தியாசமான அவுட்ஃபிட்ஸ்க்கெல்லாம் தேவைப்பட்டா டக்குன்னு கை கொடுக்கக்கூடிய ஒரு ஜுவல் இது, அதனால இது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் இட். எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். நான் அதிகமா ஆக்சிடைஸ்ட் யூஸ் பண்ணுவேனா?
லெட் மீ செக் திருப்போ. ஸோ இப்போதைக்கு இது போதும்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால இதை மட்டும் உள்ள வச்சிடலாம். 10 minutes later. ஸோ எஸ் ஃபைனலி நம்ம வந்து ஒரு வழியா ட்ராலி ஓப்பன் பண்ணிட்டோம். எனக்கே தெரிலங்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு என்னென்ன ட்ரெஸ் தேவையோ அதை மட்டும் எடுத்து வைக்கல. நான் ட்ராலி கொஞ்சம் சின்னதாக தான் எடுத்திருக்கேன். அந்த குட்டி சைஸ் இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன். ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க மாதிரி நானே ஃபீல் பண்றேன். லெட்ஸ் சி. இவனை கொண்டா இருந்துச்சு உட்கார வைக்கலாம். கம்முன்னு உட்காரட அப்படி. இந்த ட்ரெஸ் இஸ் மேண்டேட்ரி. இதை வந்து வெளியில எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் சிரமம். அதனால இவனை இப்படியே போட்டு இப்படியே உள்ள வச்சிடலாம். இல்லைன்னா இந்த ஒரு ட்ராலிக்கு இருப்பான். அதனால இவனை போட்டு சுருக்கி அமுக்கி இதில் வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம ஆப்ஷன்ல வைக்கலாம். ஓகேவா? சப்போஸ் நமக்கு பேக்ல இடம் இருந்தா லெட்ஸ் டேக். இந்த ஒரு பியூட்டிஃபுல் சல்வார் என்னோட ஃபேவரட். நான் வந்து தளபதி விஜய் அண்ணா அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப போட்டிருந்த சல்வார் இதுதான். இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ஆனது. ஸோ இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் கிரீன் கலர் மேக்ஸி. இது இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணதான். பட் 2-3 ஷூட்டுக்கு போட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுள். அதனால அது ஒரு ட்ரெஸ். அப்புறம் இது வந்து நான் அம்மாவும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு போனப்பயா ஐயோ தஞ்சாவூர் தாண்டி ஒரு ஊருங்க மல்லிகா ஃபர்னிச்சர்ஸ் அந்த ஓப்பனிங் போயிருந்தப்போ எடுத்த ஒரு ட்ரெஸ். நெக்ஸ்ட் இந்த ப்ளூ ட்ரெஸ் என் ஃபேவரட். அன்லிமிட்டெட்ல எடுத்த இந்த ட்ரெஸ் 899 என்னமோ தான், 1000 கிடையாது, 899 ஒரு 799 அவ்வளோக்கு எடுத்த ஒரு அவுட்ஃபிட் தான் இது. இது ஒண்ணு. எங்கடாது யாய். இதெல்லாம் நான் இப்படி மடிச்சு மடிச்சு வைக்கிறேனே நீங்க நினைக்கலாம். நம்ம வந்து ஸ்டீமர் எடுத்துக்க போறோம். ஸோ தட் நான் அங்க போயிட்டு எந்த ட்ரெஸ் தேவையோ அதை மட்டும் நான் அயர்ன் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிப்பேன். டிராவல் ஃப்ரெண்ட்லி ஸ்டீமர் நம்ம கிட்ட இருக்கு. அதனால நமக்கு பிரச்சனையே இல்லை. இந்த தண்ணியை மட்டும் வெளியில ஊத்திட்டு நம்ம எடுத்து வைக்கணும். இல்லைன்னா பேக் ஃபுல்லா தண்ணி ஆயிடும். சரி வச்சிடுவோம். ஐயோ இன்னும் அவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. நமக்கு ட்ராலி இன்னைக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் இன்னொரு குட்டி பேக் எடுக்க போறேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் இதுல வச்சுட்டு கூட நம்ம மேக்கப் திங்ஸ்க்கு அந்த பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து மங்கை நைட்டிஸ் அந்த ஷோரூம் ஓப்பனிங் போயிருந்தப்ப எடுத்த ஒரு ட்ரெஸ். ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இந்த ட்ரெஸ். அதனால இது ஒண்ணு. ஐ திங்க் இங்க நம்ம வைக்க போற லாஸ்ட் அவுட்ஃபிட் இதுதான். இடம் இல்ல காட்டனுங்க. அப்ப காட்டன் போட்டாலே அது ஒரு கம்ஃபர்ட் தான் இல்ல. அண்ட் இதுல இருந்து பிரிண்ட்ஸ் அண்ட் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேர். இதெல்லாம் நம்ம ரொம்ப எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஸோ கிடைச்சதான் ஐ டுக் திஸ். நெக்ஸ்ட் இதுதான் புதுசு. இது எல்லாமே நிறைய தடவை போட்ட ஒரு ட்ரெஸ் தான். ஒரு அழகான பிளாக் கலர் டாப் ஜீன். இதுக்கு ஒயிட் ஜீன் எடுத்து வைக்கணும். அகைன் நான் மறந்துட்டேன். எடுத்து வச்சிடலாம். பத்தாது, பத்தவே பத்தாது. பட் எனிவேஸ் நம்ம கார்ல தான் போறோம். நம்மளுக்கு பெரிய பிரச்சனை இல்லதான், அள்ளி போட்டு போலாம். பட் ஐ தாட் ஆஃப் ஃபில்லிங் இன் திஸ் இட் செல்ஃப். லெட்ஸ் see. இன்னொரு ஜீன். அண்ட் ஹியர்ஸ் இஸ் த ஃபைனல் டாப். அந்த ட்ரெஸ் நான் கல்ல போறப்ப போட்டுப்பேன். அவ்வளவுதான், முடிந்தது. இதை க்ளோஸ் பண்ணிடலாமா? கரெக்டா தாங்க இருக்கு. நான் கூட பத்தாதுன்னு நினைச்சேன். பட் தட்ஸ் ஓகே. அப்புறம் நமக்கு இது தேவைப்படும். பிகாஸ் நம்ம ஸ்டீமர்ல அயர்ன் பண்ணோம்னா சில ஹோட்டல்ஸ்ல அவைலபிள் இருக்கும் இந்த ஹேங்கர். இல்லைன்னா சில ஹோட்டல்ஸ்ல இருக்காது. எதுக்கு வம்பு, நம்ம பெட்டர் நம்மளது எடுத்துட்டு போயிடுவோம்ல. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஒயிட் ஜீன் இதுல வைக்கணும். அண்ட் இதுக்கு நான் பேக் எடுத்துட்டு வரணும். போய் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து 2 பேக் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது வந்து என்னோட பெங்களூர் vlogல பாத்தீங்கன்னா இருந்திருக்கும்.
பெரிய பேக் தான், பெட்டர். இடம் தாராளமாகவே இருக்கிறது. ஸோ தட் நான் என்னோட ஸ்ட்ரைட்னரையும் இதுல வச்சுக்க முடியும். அவ்வளோதான், ஸ்ட்ரைட்னர் இருக்கு, ஹேர் ஸ்ப்ரே. பட் எனிவேஸ் நான் ஸ்ட்ரைட்னிங் வீட்லயே பண்ணிட்டு தான் போக போறேன். ஸோ இந்த பேக்கை இப்போ நம்ம வீட்லயே வச்சுக்கலாம். அண்ட் நமக்கு வந்து ஒரு குட்டி பேக் தேவைப்படும். நான் இந்த குட்டி பேக்கே எடுத்துக்கலான் இருக்கேன். இங்கே வாலெட் வச்சாச்சு. இதுல நாளைக்கு என்னோட சார்ஜர்ஸ் வச்சுப்பேன், மொபைல் ஃபோன் வச்சுப்பேன். தட்ஸ் இட். அப்புறம் கொஞ்சம் டிஷ்யூ இல்லைன்னா ஒரு டவல், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பா இதுல இருக்கும். அது மட்டும் நம்ம அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். கூலர் டப்பா மட்டும் தான் இருக்கு, கூலர் வெளியில இருக்கு, அதை எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க, என்னோட பேக்கிங் முடிஞ்சது. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஏன்னா திங்ஸ் எல்லாம் அங்கங்க ஐயோ இருந்ததுனால. ஓகே, பெரிய பேக்கா தான் எடுத்தோம், நம்ம மாத்தி கூட வச்சுக்கலாம். டாடா. நமக்கு திங்ஸ் கொஞ்சம் ஆல்ரெடி ப்ராப்பரா வச்சிருந்தோம்னா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்காதுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இதுக்கு நான் ஒரு கவர் வச்சிருக்கேன் இவனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. இல்லைன்னா இந்நேரம் இவன் பயங்கரமான ஒரு மோசமான கலர்ல இருந்திருப்பான். அந்த கவர் வந்து கீழே இருக்கு, அதை நாங்க எடுத்து வச்சுட்டு இப்பவே கார்ல எடுத்து வைக்கிறோம். ஸோ தட் நாளைக்கு காலையில குயிக்கா கிளம்பி ஷூட்டுக்கு போயிட்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ரொம்ப சந்தோஷம் நீங்க பார்த்ததுல, மகிழ்ச்சி. அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.